A great start for all Challengers Bangalore. They crushed the KKR bowlers and then they make a statement in first game. So it's a great start for IPL 2025. So 2025 IPL வந்து ஒரு நல்லாவே ஒரு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அண்ட் ஆல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ ஆர்சிபி வந்து கேகேஆர் 7 விக்கெட்ஸ் டிஃப்ரென்ஸில் பீட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடச்சிருக்கு ஆர்சிபிக்கு. ஸோ லெட்ஸ் சி த ரிவ்யூ ஆஃப் கேகேஆர் வெர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஸோ இந்த ஃபஸ்ட் கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஒரு ரூமர்ஸ் வந்துச்சு, என்னென்னா மேட்ச் நடக்குமா நடக்காதாங்கிறது. ஏன்னா கேகேஆரில் வந்து கொஞ்சம் ரெயின் அலர்ட் இருந்ததுனால மேபி ஓப்பனிங் கேமே நடக்குமா நடக்காதாங்கிற அந்த ஒரு நியூஸஸ்லாம் நிறைய வந்துச்சு. பட் அதெல்லாம் தாண்டி ரெயின்லாம் எதுவும் இல்லாமல் மேட்சஸ் நடந்துச்சு. பட் மேலே இந்த ரெயின் வரும்னாலும் பட் ரெய்னிங் ஆஃப் பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ் நிறையவே நம்ம பார்த்தோம் ஈடன் கார்டன்ஸில். ஸோ டாஸ் வின் பண்ணி ஆர்சிபி வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நாங்கள் பவுலிங் போடுறோம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. ஸோ ஆர்சிபியோட பிளேயிங் 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விராட் கோலி, ஃபில் சால்ட், ரஜத் பட்டிதார், லியம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, குணால் பாண்டே, டிம் டேவிட், அப்புறம் ஜோர்ஜ், சுயாஷ் சர்மா, ஜோஷ் ஏசில்வுட், ரஷிக் சலாம் அண்ட் எஸ் தயால். ஸோ இம்பேக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா தேவதத் படிக்கல் பேட்டிங் அப்போ வந்தார். ஸோ அப்படி கேகே டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்கடேஷ் ஐயர், ஃபஸ்ட்டு குவிண்டன் டிகாக், சுனில் நரேன், அஜிங்கியா ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், ஆண்ட்ரே ரசல், அர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, இவங்கெல்லாம் அப்படி இது பண்ண ஒரு இம்பேக்ட் பிளேயராக வந்து வைபவ் வராரா வந்தார். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாஷ் ஏசில்வுட் ஒரு பிரில்லியன்ட் ஒரு ஓவராக இருந்தது. பட் ஒரு குவிண்டன் டிகாக் ஒரு நல்லா ஸ்டார்ட் பண்ண, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் பால்லேயே வந்து ஒரு ஷார்ட் பாலில் வந்து அடிக்க போயிட்டு குவிண்டன் டிகாக் ஷார்ட் மேக் வீட்டில் சுயாஷ் சர்மா ஒரு கேட்ச். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த ஒரு 2 பால்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா காட் பிஹைண்ட். ஸோ ஒரு சேஃபாக சுயாஷ் சர்மா மிஸ்டின் அந்த ஒரு இதுலேருந்து இது பண்ண. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜிங்கியா ரஹானே சுனில் பிரில்லியன்ட் பார்ட்னர்ஷிப். ஐ திங்க் அஜிங்கியா ரஹானே இஸ் நவ் ஆஸ் அன் ப்ரைம் ஃபார்ம் ஒரு T20 கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரஹானே இந்த மாதிரி ஆடுவாரா அப்படிங்கிறது லைக் 2023 சிஎஸ்கேக்கு ஆடும்போது நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா ஒரு டெஸ்ட் பிளேயராக பார்த்துப்போம், ஓடி பிளேயராக பார்த்துப்போம், T20 பிளேயராக பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் அப்ரோச் அவர் காட்டினதில்லை. ஸோ 2023 பார்த்தோம். ஸோ அதே அப்ரோச் வந்து இன்னைக்கு கேகேஆரில் அந்த ஃபஸ்ட் கேம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு இன்டென்ட்டோடு ஆடினார். ஸோ ரஷிக் சலாமையும் சரி, பட் அதர் பவுலர்ஸும் சரி ஒரு பின்னி எத்தனை இருந்தால் சொல்லலாம். அதுக்கப்புறம் சுனில் நரேன் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணோம். அதுக்கப்புறம் சுனில் நரேன் ஆல்சோ கம்ஸ் டு த பார்ட்டி. சுனில் நரேனும் கொஞ்சம் அவர் கொஞ்சம் அடிக்க ஆரம்பித்தோம். ஸோ நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகிருந்தது, நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போயிருந்தது. லைக் இவங்களோட ஸ்டார்ட் பார்க்கும்போது மேபி ஒரு 200 220 அந்த மாதிரி போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியா வந்து தே கிவ் த கம்பேக் ஃபார் ஆர்சிபி. எல்லாம் ஃபஸ்ட் ரஹானே எடுத்தார், அதுக்கப்புறம் ஒரு சுனில் நரேன் அவுட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு அங்கு ஸ்ட்ரக் வந்துச்சு, ஒரு ரீசெண்டாக ஒரு 24 இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக ஒரு பர்ஃபார்மன்ஸில் கேகேஆர் பேட்டர்ஸ் கிட்டேருந்து. ஸோ மோஸ்ட் எக்ஸ்பர்ட் ஆண்ட்ரே ரசல் கூட பெருசாக பர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 230க்கு போக வேண்டிய ஸ்கோர் அப்படியே புல் பேக் பண்ணி ஒரு 174 அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இன் ரிப்ளை ஆர்சிபி என்ன பண்ணாங்க, ஆர்சிபி பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ஃபில் சால்ட் ஓப்பன் பண்ணாங்க. லைக் ஃபில் சால்ட் லைக் கேகேஆருக்கு எங்கே விட்டாரோ அங்கே தான் கண்டினியூ பண்ணார் ஃபார் ஆர்சிபி. ஸோ கொல்கத்தாவில் ஃபில் சால்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட் இருந்துச்சு லாஸ்ட் இயர். ஆல்மோஸ்ட் ஒரு 452 ரன்ஸ் ப்ளஸ் ரன்ஸ் அடித்தார். ஸோ அந்த ஒரு ப்ரைம் ஃபார்மை வந்து ஃபார் ஆர்சிபி கண்டினியூ பண்ணார். ஸோ ஒரு அக்ரெசிவ் ஸ்டார்ட் பை விராட் கோலி அண்ட் ஃபில் சால்ட். ஃபர்ஸ்ட் ஃபில் சால்ட் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் விராட் கோலி ஐ எம் ஆல்சோ தேர் இந்த மாதிரி ஈஸ் ஆல்சோ கம்ஸ் டு த பார்ட்டி. ஸோ 2 பேருமே மாறி கேகேஆர் பால்ஸ் வச்சு, எஸ்பெஷலி வருண் சக்கரவர்த்தி வந்து ஃபில் சால்ட் டேக் ஆன் பண்ணது இட்ஸ் அமேசிங் ஒன். ஏன்னா வருண் சக்கரவர்த்தி இப்போ ரீசெண்டாக அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு இதெல்லாம் தாண்டி ஃபில் சால்ட்டும் சரி, விராட் கோலியும் சரி, வருண் சக்கரவர்த்தியே அந்த ஒரு ஃபியர்னஸும் காட்டாமல் 2 பேருமே டேக் ஆன் பண்ணாங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாக தான் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா கொஞ்சம் அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்துருந்தாங்கன்னா மேபி கொஞ்சம் மேட்ச் அப்படி இப்படின்னு போயிருந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் 2 பேருமே டேக் ஆன் பண்ணது வந்து அது வந்து ஆர்சிபி ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக போச்சு. ஸோ ஃபில் சால்ட் ஒரு குயிக் 50 ஆச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு இம்பேக்ட் பிளேயராக தேவதத் படிக்கல் வந்தார் இன் பிளேஸ் சுயாஷ் சர்மா. லைக் தேவதத் படிக்கல் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரும். ஒரு 10 ரன்ஸ்க்கு அப்புறம் சுனில் நரேனுக்கு வந்து ஒரு பிக் ஷாட்டுக்கு போய் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதார்
நியூ கேப்டன் கம்ஸ் டு த க்ரீஸ். பட்டிதார் தெரியும் ஒரு ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக எப்படி ஆடா. ஸோ அதே மாதிரி வருண் சக்கரத்தையும் டேக் ஆன் பண்ணி சுனில் நரேன் டேக் ஆன் பண்ணி ஒரு பிரில்லியண்ட்டாக ஆடினார். ஆல்மோஸ்ட் ஒரு கேமியோ ஒரு 34 ரன்ஸ் கேமியோ இது பண்ணிட்டு அவரும் அவுட். அதுக்கப்புறம் விராட் கோலி ஒரு 50. ஸோ லாஸ்ட்டில் லிவிங்ஸ்டன் கொஞ்சம் ஒரு பவுண்டரிஸ் அடித்து ஆர்சிபியை விக்ட்ரி கொண்டு போவாங்க. ஸோ ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேம் அகெயின்ஸ்ட் கேகேஆர் அட் ஈடன் கார்டன்ஸ் ஒரு பிரில்லியன்ட் விக்ட்ரி. பாசிட்டிவ்ஸும் இருக்கும் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். ஸோ ஓப்பனிங் பேர் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. அந்த சேம் டைம் பவுலிங் கொஞ்சம் அவங்க ஒரு சில டாக்டிக்ஸில் அவங்க சொதப்பினாலும் பட் ஒரு நல்ல ஃபுல் பேக் பண்ணாங்க. எஸ்பெஷலி ஃபார் குணால் பாண்டியா. எனக்கு தெரிஞ்சு சுயாஷ் சர்மா இந்த ஒரு கேம் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னாலும் மேபி அப்கமிங் கேம்ஸில் அவர் இது பண்ணலாம். அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அனதர் 2 கேம்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டேக்கிங் ஆன் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ராஜீவ்காந்தி ஸ்டேடியமில் நடக்குது. ஸோ இந்த கேமுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஆர்ஆர். ஸோ எஸ்ஆர்ஹெச் லாஸ்ட் இயர் எங்கே விட்டாங்க அங்கே கன்ஃபார்ம் கண்டினியூ பண்ண பார்ப்பாங்க அந்த ஒரு அட்டாக்கிங் அப்ரோச். ஐ திங்க் இந்த இயர் ஐபிஎல் ஒரு 300 வரணும்னா அது எஸ்ஆர்ஹெச்சால் மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப் இருக்குது. ஒரு டிராவிஸ் ஹெட்டாக இருக்கட்டும், ஒரு அபிஷேக் சர்மாவும் இருக்கட்டும். அது இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அடிஷனாக ஒரு இஷான் கிஷன் ஆடியாக இருக்கார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு என்ரிச் கிளாஸன், நிதிஷ் ரெட்டி, ஐ திங்க் அபினவ் மனோகர். ஸோ கர்நாடகாவுக்கு நல்லாவே பண்ணார், அவர் இருக்கார். அப்புறம் பவுலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹர்ஷல் பட்டேல், பேட் கமின்ஸ், ஷமி, இவங்களாம் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் கொடுத்தாங்க எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும். அப்படி நம்ம ஆர்ஆர் பார்க்க வருமே. ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா இப்போ சஞ்சு சாம்சன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் 3 கேம்ஸ் நான் இப்போ கேப்டன்சி பண்ண போகிறேன், ஃபஸ்ட் ஆஸ் அ பேட்டராக தான் ஆட போகிறாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கலாம். மேபி சஞ்சு சாம்சன் மேபி இம்பேக்ட் சப்பா தான் ஒரு இம்பேக்ட் பிளேயராக வருவார் அப்படின்னு தான் இதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ரியான் பராக் தான் லீட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் 3 கேம்ஸ். ஸோ அது ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த கேமும் நல்லா போகும் அப்படின்னு எந்த ஒரு டவுட்டும். ஸோ லெட்ஸ் கம் டு த மெயின் கேம் ஆஃப் த டே. அப்படின்னா எல்லோரும் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கேம் அப்படின்னு தான் இதை சொல்லுவாங்க. ஸோ எல் கிளாசிக்கோ, சென்னை சூப்பர் கிங்ஸ் டேக்கிங் ஆன் மும்பை இந்தியன்ஸ் அட் செப்பாக். ஸோ ஐபிஎல்னாலே என்ன சொல்லி ஒரு 2 டீம்ஸ் ஆடினாலே ஒரு டெஃபினட் ஒரு செலிப்ரேஷனாக தான் இருக்கும். அது எங்கே நடந்தாலும் சரி, வாட் எவர் சென்னை ஆர் மும்பை, வாட் எவர் எந்த ஒரு வென்யூவில் நடந்தாலும் சரி, ஃபேன்ஸோட கிரேஸ்க்கு அதுக்கு அளவே இல்லை. ஸோ அந்த ஒரு கேம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கேம் இன்றைக்கி செப்பாக்கில் நடக்குது. ஸோ ஒரு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது 2 டீம்ஸ்கிட்டையும். ஒரு 5 டைம்ஸ் சாம்பியன்ஸ், ஸோ 6 டைம் டைட்டில் அடிப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே 2 டீம்ஸ் ஃபேன்ஸ்கிட்டையும் இருக்குது. ஸோ அப்படியே பிளேயிங் 11 அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வித்தவுட் ஹர்திக் பும்ரா அவர் தான் வரப்போகிறாங்க. ஏன்னா பும்ராக்கு அந்த இன்ஜுரி, ஸோ ஃபியூ கேம்ஸ் மிஸ் பண்ணது. ஹர்திக் பண்ணி லாஸ்ட் இயர் அந்த ஓவர் ஹெட் சஸ்பென்ஷனால இந்த கேம் ஆடல. ஸோ சூரியகுமார் யாதவ் தான் லீட் பண்ண போகிறாரு. அது ஆல்ரெடி சூரியகுமார் T20 சைடு இந்தியன் டீம் T20 சைடு எப்படி லீட் பண்ணாங்க நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ அந்த ஒரு ப்ரெசன்ஸை மும்பை இந்தியன்ஸ் கொண்டு வர வெயிட் பண்ணோம். அலாங் வித் ரோஹித் சர்மாவும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கா. ஸோ நல்ல ஒரு எந்த ஒரு கேப்டன்ஷிப் பற்றி எந்த ஒரு கன்சர்ன்ஸும் இல்லை மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட் கேம். ஸோ பிளேயிங் 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அலாங் வித் ரேன் ரிக்கல்டன் தான் எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் பண்ணுவாங்க. நம்பர் 3 ஒரு திலக் வர்மா, நம்பர் 4 சூரியகுமார் யாதவ், நம்பர் 5 ராபின் மின்ஸுங்கிற அந்த ஒரு யங்ஸ்டர் ஆஃப் ஜார்க்கண்ட், அவரு வர சான்சஸ் இருக்குது. தென் நம்பர் 6 ஹர்திக் பாண்டியா, நம்பர் 7 சாட்னர், நம்பர் 8 தீபக் சஹர். அதுக்கப்புறம் ஒரு டெய்லண்டர்ஸ் பவுலிங் ஒரு ட்ரெண்ட் போல்ட் இருக்கார் நம்பர் 9. இப்போ பவுலிங்கில் பும்ராக்கு யார் வருவா அப்படிங்கிற அந்த ஒரு இதெல்லாம் இருக்குது. அண்ட் அது அப்படியே பார்த்தா சிஎஸ்கேக்கு வருவோமே. சிஎஸ்கே கிட்டே இந்த வாட்டி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் குவாலிஃபை ஆகலை. இன்றைக்கி ஃபஸ்ட் கேமே ஒரு மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு டீம் கிட்ட ஆடும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கும். அண்ட் தென் ப்ராபப்ளி எல்லாருமே எம்எஸ் தோனிக்கு இது லாஸ்ட் சீசன் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே எந்த மாதிரி இருக்குன்னு தெரியும். ஸோ டிக்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா பேய் விலைக்கு விற்றுன்னு இருக்கிறாங்க. ஸோ மேட்ச் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்டேடியம் போய் மேட்ச் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு ஹார்ட் அட்டாக் வர மாதிரியான ரேட்டாக தான் போயின்னு இருக்குது. ஸோ கம்ஸ் டு த மேட்ச்க்கு வருவோமே. ஸோ இப்போ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சைடாகவே தான் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ராபப்ளி மை பிளேயிங் 11 ஃபார் சிஎஸ்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்கோ அலாங் வித் ரச்சின் ரங்கர் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு எனக்கு இன்னும் தோணுது. ஏன்னா டெவன் கான்வே ரச்சினான்னு பார்க்கும்போது ரச்சின் தான் எனக்கு சான்ஸாக இருக்குமோ தோணும். ஏன்னா இஸ் இன் பிரைம் ஃபார்ம், சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். மேபி அந்த ஒரு ஃபார்மை கண்டினியூ பண்ணுறதுக்குன்னா
அதே பாசிட்டிவிட்டியோட இது பண்ண ரச்சின் ரவீந்திரன் ஓப்பன் பண்ணதை ஐ திங்க் இட்ஸ் பெஸ்ட் ஒன். லைக் டெவன் கான்வே என்ன பண்ண போகிறாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு. ஸோ நம்பர் 3 ராகுல் திரிபாதி ஆடலாம். ஒரு நம்பர் 4 விஜய் சங்கர் ஆர் தீபக் கூட. எனக்கு தெரிஞ்சு மேபி எப்படி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின் ஆப்ஷன் வேணால் நீங்கள் யூ கோஸ் ஃபார் ஒரு தீபக் கூட. இல்லை எனக்கு வந்து ஒரு பியூர் பேட்டர் இன்கேஸ் எங்கேயாவது ஒரு 1 or 2 hours எனக்கு போடுற மாதிரி இருந்துச்சு மேபி விஜய் சங்கருக்கு நீங்கள் போகலாம். லைக் நம்பர் 5 சிவம் துபே, நம்பர் 6 சாம் கரன், நம்பர் 7 ஜடேஜா, நம்பர் 8 தோனி, நம்பர் 9 ஆர் அஸ்வின். அதுக்கப்புறம் 10 பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரானா, நம்பர் 11 பார்த்தீங்கன்னா கலீல் அகமது வரக்கான சான்சஸ் இருக்குது. மேபி ஒரு இம்பேக்ட் சப்பா ஒரு நூர் அகமது அந்த மாதிரி வரல. இல்லை மேபி ஸ்ட்ரைட்டாகவே பிளேயிங்கில் நூர் அகமது இருந்தாலும் ஒரு இம்பேக்ட் சப்பா வந்து ஒரு கலீல் அகமது ஆர் அன்சுல் கம்போஜ் மாதிரியான பிளேயர்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ திஸ் ஒரு பிளாக் பஸ்டர் சண்டேவாக இருக்குங்கிறது எந்த ஒரு டவுட்டும் இல்லை. லெட்ஸ் see after the 2 games guys.